வியூவர்ஸ், வெல்கம் டு த ஸ்பைசி செஃப். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் சட்னி. இந்த சட்னி செய்ய 2 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. வாங்க நம்ம இந்த சட்னி செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க பூண்டு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இதுலேயே. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சட்னி எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், சட்னி சிம்பிள் அண்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்குவத்தில் நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம 2 மினிட்ஸ் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னியை நீங்கள் தோசை, இட்லிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. முக்கியமாக கோதுமை தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.